என் இனிய வணக்கம் மழலை செல்வங்களே! இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? அதற்கு முன் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. மாணவ செல்வங்களே, நாம் இன்று பாடம் 7ற்கான பாடநோட்டு எழுத உள்ளோம். மாணவ செல்வங்கள் அனைவரும் நன்கு கவனித்து அதை பின்பற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எழுதும் பொழுது உங்களின் கரிக்கோல் கூராக இருத்தல் என்பது மிக மிக அவசியம். உங்களின் கையெழுத்து தெளிவாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். ஒரு பிரிவு முடிந்த பின்னும் ஒரு இடைவெளி விட்டு ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுதுதல் மிக அழகாக இருக்கும். சரியா கண்ணா? நாம் பாடம் 7 சான்றோர் மொழி. முதலாவது சொற்கள்: பூதன் சேந்தனார், இனியவை 40, இரவாது, இனிது, உரைத்தல். சரியா குட்டி? நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. ஒரு கோடு விட்டு பொருள் எழுதுக. ஈதல். ஈதல் என்பதன் பொருள் கொடுத்தல். இரவாது, பிறரிடம் கேட்டு பெறாது. அப்படின்னா யார்கிட்டயும் நம்ம கேட்டு எதையும் வாங்கக்கூடாது. சேர்தல் என்பது இணைதல். சரியா? அடுத்தது ஒரு கோடு விட்டு எதிர்ச்சொல். மிக்காரை. மிக்காரை அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர் என்று பொருள். ஆனால் இங்கு எதிர்ச்சொல் எழுத வேண்டும் அல்லவா? எனவே அறிவிலாதார். சேர்தல். சேர்தல் என்பது இணைதல் என்பதன் பொருள். எனவே இங்கு எதிர்ச்சொல் என்பதால் பிரிதல். சரியா குட்டி? ஒரு கோடு விட்டு வினாக்களுக்கு விடையளி. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? விடை: இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். சரியா கண்ணா? இது போல நீங்க உங்களுடைய நோட் அழகா எழுதி நீங்க என்ன பண்ணணும்? கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். சரியா கண்ணா? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். கண் பயிற்சி என்பது மிக மிக அவசியம். தினமும் கண் பயிற்சியினை மேற்கொள்ளுங்கள். சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவாக உட்கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களே, அலைபேசி மற்றும் கணினியை நேரலை வகுப்பு தவிர மற்ற நேரங்களில் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே!